டிஎச்பி நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. ஈரான் மீதான ஒரு மிகப்பெரிய முற்றுகையில் தற்பொழுது அமெரிக்கா ஈடுபட்டிருக்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது துறைமுகம் அதை சுத்தமா முடக்கி வச்சிருக்கிறாங்க. ஈரான் ஹார்முஸை மொத்தமா முடக்கி வச்சிருக்கிறாங்க. இதனால பாதிக்கப்பட போறது கிட்டத்தட்ட அதை நம்பி இருக்கக்கூடிய ஆசிய நாடுகள் தான். கிட்டத்தட்ட 20% எண்ணெய்கள் இங்க இருந்தா உலகத்துக்கு சப்ளை ஆகணும். ஆனா அதை முடக்கி வச்சிருக்கிறாங்க. இதோடைய பின்னணியும் இதனால எதிர்காலத்துல என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம தமிழ்நாட்டுடைய முஸ்லிம்களுடைய தவிர்க்க முடியாத ஆளுமையாகவும் எழுத்தாளராகவும் அழைப்பாளராகவும் இருக்கக்கூடிய டாக்டர் திரு ஹபீப் முகமது அவர்களை சந்திச்சு கேட்க வந்திருக்கோம். முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு அவரை நாம வரவேற்போம். தொடர்ந்து அவர்கிட்ட நம்ம இது சம்பந்தமா கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். அப்ப இந்த விஷயத்தை நீங்க பாப்பீங்க. அதாவது ஹார்முஸ் ஸ்ட்ரைட்டை ஈரான் முதல்ல பிளாக் பண்ணாங்க. அதை திறக்கணும், இல்லைன்னா உங்களுடைய துறைமுகத்தை நாங்க மூடுவோம் அப்படின்னு அமெரிக்கா அதை மூடினாங்க. அதுக்கப்புறம் ஈரான் ஹார்முஸ் ஸ்ட்ரைட்டை திறக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் அமெரிக்கா தொடர்ந்து இந்த அவங்களுடைய துறைமுகத்தை முடக்கி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில வந்த தகவல் என்ன அப்படின்னா, அந்த சீனாவுடைய ஒரு கப்பல் ஈரானுக்கு வந்திருக்கு. அதையும் அமெரிக்கா தன்னுடைய கட்டுப்பாட்டுல எடுத்திருக்கிறாங்க. இதோடைய பின்னணி என்ன? எதிர்காலத்துல இதனால என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும்? நீங்க எப்படி பாக்குறீங்க? ஹார்முஸ் அணைங்கிறதே ஈரானுடைய இந்த யுத்தத்திலே அவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு பிடிமானம், ஹோல்டு என்று சொல்லலாம். இப்போ அவங்களும் அமெரிக்கர்களும் எல்லா இடத்துலையும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. நாங்கள் அணுகுண்டு தயாரிப்பு ஆலையை தகர்ப்போம் பண்ணலை. ஏன்னா ஆட்சி மாற்றம், ரெஜிம் சேஞ்ச் கொண்டு வருவோம், அதுலேயே அங்கேயும் ஒன்றும் எதுவுமே நடக்கலை. ஏன்னா அவருடைய எல்லா இராணுவ தளங்களையும் நாங்கள் அழித்து விட்டோம். ஆனால் இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஈரான் அதே பலத்தோட அதே இருக்கு. இப்போ யோசிக்கிறாங்க. மாறாக இந்த ஹார்முஸ் மூலமாக ஈரானுக்கு வருமானம் வர ஆரம்பிச்சிச்சு. அதை தாண்டி வர்ற கப்பல்களுக்கு $200 மில்லியன் கொடுத்துட்டு தான் உள்ளே வரணும் அப்படிங்கிற அந்த வருமானம். அப்புறம் ஈரானுடைய ஆயில் விற்கவும் ஆரம்பிச்சு. அதையும் நீங்கள் சீன கரன்சியில் யுவானில் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுவும் அவங்களுக்கு ஒரு சாதகமாச்சு. ஆக பணம் கொஞ்சம் எந்த பணத்தை முடக்குன்னு நினச்சாங்களோ அமெரிக்கா, அது உல்டாவாக தலைகீழாக மாறி போய் அமெரிக்கா ஈரானுக்கு பணம் சேர்க்கின்ற ஒன்றாக ஹார்முஸ் முனை ஆகிவிட்டு. ஆக இது இப்போ இந்த இதுதான் அவங்களுடைய மூல காரணம். இதை நம்ம கை வைக்கணும். இதை ஒழிச்சாதான் அவன் கீழே இறங்கி வருமானத்தில் கையை வைக்கணும் சொல்லி, உள்ளேருந்து எந்த கப்பலும் போகக்கூடாது, வெளியே எதுவும் வரக்கூடாது. அவங்களுக்கு பணம் கட்டிவிட்டு வருகின்ற கப்பல்களை நாங்கள் விடமாட்டோம், ஈரானுக்கு பணம் கட்டிட்டு வர்ற கப்பல்களை நாங்கள் விடமாட்டோம் என்றெல்லாம் திட்டங்கள் வகுத்து கொண்டு சுற்றிச்சூழ நின்றார்கள். அதுவும் நடக்கலை. ஈரான் தன் பங்குக்கு உள்ள தடைகளை அது போட்டுவிட்டது. ஆக மொத்தத்தில் இன்னைக்கு உலகமே இந்த எண்ணெய் விஷயத்தில் ஒரு பெரிய முட்டுக்கட்டையை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் அமெரிக்கர்கள் தான் இத்தனை நிலைமை உருவாக்குனதுக்கான ஒரு காரணம். இந்த நிலைக்கு கொண்டு ஈரானை விட்டதே அவங்க தான். ஆமாம். ஏன்னா எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு பேச்சுவார்த்தை தான் தீர்வு. பேச்சுவார்த்தை விஷயத்துல இவங்கள மாதிரி ஒரு மோசமான ஆளை பார்க்கவே முடியாது. பேச்சுவார்த்தையில் இருக்கும்போதே தான் பேச்சுவார்த்தை ஓமான்ல பேச்சுவார்த்தையில இருக்கும்போதே கிட்டத்தட்ட ஒரு நிலையை எட்டி விட்டார்கள். ஓமான் மந்திரி சொன்னார், நாங்கள் ஒரு நிலையை எட்டி விட்டோம், இனிமேல் யுரேனியத்தை நாங்கள் அதை செறிவூட்ட மாட்டோம் என்று ஈரான் ஒத்துக்கொண்டு விட்டது. என்ன இனிமேல் மேலதிகமாக இராணுவ அதாவது அணு உலைகளை ஸ்டாக் பைலிங் ஆஃப் நியூக்ளியர் மெட்டீரியல்ஸ் அதையெல்லாம் நாங்கள் இனிமேல் செய்ய மாட்டோம். கிட்டத்தட்ட ஓமான் அமைச்சரும் அனுபவிச்சுட்டாரு, அமெரிக்காவில் உள்ளவங்களும் அனுபவிக்கிறாங்க, அமெரிக்க பிரதிநிதிகளும் அறிவிக்கிறாங்க. பேச்சு முன்னாலே தகவல். அப்போ என்னன்னா இதெல்லாம் இஸ்ரேலுடைய தூண்டுதல். ஏன்னா அவன் போர் நிறுத்தம் விரும்பலை. அவனுக்கு போர் நிறுத்தம் தொடர்ந்து அழிச்சிடணும், எப்படியாவது ஈரானை நிர்மூலமாக்கணும். நம்ம மத்திய கிழக்கில் நமக்கு இருக்கின்ற ஒரே எதிரி இந்த ஈரான் தான்.
துணிச்சலான எதிரி. ஆமா, ஹமாஸை ஒழிச்சிட்டோம், அவனை ஒழிச்சிட்டோம், இவனை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இது போர் நிறுத்தங்கிறது அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அப்போ அங்கேயும் அவங்க நம்ப முடியல. இதுக்கு முன்னால 2015 ஒபாமா காலத்தில் போடப்பட்ட ஒப்பந்தம், இந்த அணு சம்பந்தமான ஒப்பந்தம், அதை 2018 இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை முடிச்சார் அது இல்லையா. அதனால ஒரு நம்பத்தகுந்த ஆளாக இல்லை அமெரிக்கா. அதிலும் இவர் நிலைமை ஒரு நேரத்துக்கு ஒன்று பேசுகிறார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஈரான் இதை செய்வதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை. ஆமா, இதை தவிர அவர்களுக்கு வேற வழி இல்லை. ஆகவே இந்த நிலையை அவர்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. உலக நாடுகள்லாம் இப்போ குய்யோ முறையோன்று கொக்கரிக்கிறான். உனக்கு எண்ணெயை இடிச்சதுன்னா இவ்வளவு கவலைப்படுறியே, 40 வருஷமா சாங்ஷனை தாங்கிட்டு இருக்கான், பொருளாதார தடைகள். அப்ப ஏதாவது பேசுனீங்களா நீங்க அதை பத்தி? உங்க வயிற்றுல அடிச்சா மட்டும் ஒன்னும் எல்லாரும் புறப்பட்டு வரீங்க. ஆனா அப்ப கூட அமெரிக்காவை யாரும் குறை சொல்ற மாதிரி தெரியலையா? அமைதியால இருக்காங்க. ஆமா, இப்ப அமைதியாவது இருக்காங்க. முன்னாள் அதுவும் இருக்க மாட்டான். வித்தியாசம் என்னன்னா, முன்னாள் அமெரிக்கா பக்கம் சேர்ந்துட்டு பேசுவான், இப்ப பேசல. அதான் மௌனம். அதான் இப்போ ஒரு முன்னேற்றம் அது ஒண்ணுதான். ஏன்னா அமெரிக்காவுக்கு இவங்க அமெரிக்கா இவங்களை கன்சல்ட் பண்ணல. யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நேட்டோ நாடுகளை கலந்து பேசவும் இல்லை, ஒன்றும் செய்யவும் இல்லை. அவன் பாட்டுக்கு ஆதரிச்சுட்டு அவனுக்கு நெருக்கடி வரும்போது நேட்டோ நாடுகளே வாங்கன்னா அவங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க ஆக இந்த நிலை உருவாகும் போது சர்வதேச நாடுகள் தமக்கு பாதிப்பு வரும்போது பேசுறீங்களே தவிர இவ்வளவு நாள் நடந்து அதை பத்தி ஏதாவது பேசுனீங்களா நீங்க? இஷ்டத்துக்கு ஒப்பந்தத்தை முடிக்கிறாரு, ஒப்பந்தம் பேசிக்கொண்டிருக்கும் போது தாக்குறாரு, அதையெல்லாம் நீங்க ஒண்ணும் செய்யலையே. ஆனா அக்கிரமான விஷயம் இல்ல இதெல்லாம். ஆமா, அதான் அவங்களுக்கு அதாவது அவங்க நம்மளை யார் கேட்கறது, நான் நினைச்சதெல்லாம் செய்வேன். மோரோவர் அவரு இஸ்ரேலுடைய புடியில முழுமையா இருக்காரு. ஏன்னா இவர் ஒரு ஜியானிஸ்ட். யாரு? ட்ரம்ப் ஒரு ஜியானிஸ்ட், அவருடைய துணை ஜனாதிபதி வேன்ஸ் ஒரு ஜியானிஸ்ட், அவருடைய மருமகன் குஷ்னர் அவர் ஒரு ஜியானிஸ்ட், அப்புறமா அந்த விட்காஃப்னு சொல்லியிருக்காரு, ஏன்னா அவரும் ஒரு ஜியானிஸ்ட். எல்லாம் இந்த ஜியானிஸ்டுகள் கையில இருக்கு. அவங்களுக்கு இஸ்ரேல் ஃபர்ஸ்டா அமெரிக்கா ஃபர்ஸ்டாண்டா? இஸ்ரேல் தான் ஃபர்ஸ்ட். அமெரிக்க நலன்களுக்காக நடத்தப்படுகின்ற யுத்தம் அல்ல. இஸ்ரேலுக்காக அமெரிக்க பணத்தில், அமெரிக்க வரிப்பணத்தில் அமெரிக்க வீரர்களை பலி கொடுத்து இஸ்ரேலுக்காக நடத்தப்படுகின்ற யுத்தம். அதான் உண்மை நிலை. சரி, இந்த பொருளாதார முடக்கம் இப்ப எல்லா நாட்டையும் பாதிக்க ஆரம்பிக்குது. இந்தியால இது வரைக்கும் தாக்கம் இல்லாத மாதிரி இருக்கு. உண்மையான காரணம் என்ன? தேர்தலா இல்ல நம்மளால தாக்கு பிடிக்க முடியுமா? அதாவது அவர் ஆயில் வாங்கிக்கலாம் அனுமதி கொடுத்துட்டான். ஈரானுக்கு நீங்க வாங்கிக்கிறீங்கன்ட்டான். இந்த அமெரிக்காக்காரன் நீ ஆயிலை வாங்கிக்கிறீங்கன்னு சொல்லி அனுமதி கொடுத்து அதனால இவங்களுக்கு இப்போ ஆயில் பிரச்சனை இல்லை. இந்தியாவுக்கு நேரடியான ஆயில் பிரச்சனை இல்லை. அப்புறம் ரஷ்யாட்டேருந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டான். ரஷ்யா ஆயிலையும் வாங்கி கொள்ளலாம். இந்த ரெண்டு கிடைச்சதுனால நம்ம நாடு கேஸ் மட்டும் பாதிக்கப்பட்டு, கேஸ் கத்தார்ல இருந்து வரணும். கத்தார் தான் 80% ஆஃப் தி கேஸ் சப்ளை ஃப்ரம் கத்தார். கத்தாரில் அவங்க எல்லாம் ஈரான்கார போட்ட குண்டு போட்டு எல்லாம் ஸ்தம்பிச்சு நிற்குதாங்க. கேஸ் வர்றதில்ல, பெட்ரோல் பிரச்சனை இல்லை. பெட்ரோல் வரும், கேஸ் மட்டும் பிரச்சனையா இருக்கு. ஏன்னா அதனால அதோட அரசாங்கம் கொஞ்சம் இந்த பெட்ரோல் விலையை கூட்டினா, அன்னைக்கு பல எலெக்ஷன் டைமாகவும் இருக்கு. ஏன்னா பெட்ரோல் விலையை கூட்டினா எல்லா விலையும் ஏறிடும். எல்லா விலையும் ஏறிடும். அதனால இப்போதைக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த எக்ஸைஸ் டியூட்டி இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி அந்த விலையை கூட்டாம அப்படியே கொண்டு போயிட்டு இருக்காங்க. எவ்வளவு நாள் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு எது நடக்குன்னு சொல்ல முடியாது. சரி, இப்போ இந்த யுத்தத்துக்கு உண்மையான காரணமே அவங்களுடைய அந்த அகண்ட இஸ்ரேல்னு சொல்றாங்க இல்லையா, கிரேட்டர் இஸ்ரேல், அதுதான் காரணம். அதுக்குதான் இந்த யுத்தத்தை நடத்தி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க பேச்சு போயிட்டு இருக்கு. லெபனானுக்குள்ள இப்போ போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாஹூ ரொம்ப தெளிவா சொல்றாரு, இது வரைக்கும் நாங்க பிடிச்ச இடங்களை பாதுகாப்புக்காக நாங்க எங்ககிட்ட தான் வச்சிருப்போம், நாங்க திருப்பி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இதை எதிர்த்து லெபனானுடைய எந்த தலைவரும் பேசல. ராணுவ தளபதிகள் அமைதியா இருக்காங்க. அவங்க கண்ணு முன்னாடியே லெபனான்ல இருக்கக்கூடிய மக்கள் இஸ்ரேல் ராணுவத்தினால கொத்து கொத்தா கொல்லப்படுறாங்க. ராணுவ தளபதிகளால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? லெபனானுடைய சூழ்நிலையை நீங்க புரிஞ்சுக்கணும். முழுக்க முஸ்லிம் நாடல்ல. 100% பாதி கிறிஸ்தவர்கள், பாதி முஸ்லிம்கள். முஸ்லிம்களிலும் 40% ஷியாக்கள் தான் இருக்காங்க. அதனால அங்கோட அமைப்பு எப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் கிறிஸ்தவராக இருப்பார்,
ஜனாதிபதி முஸ்லீமாக இருப்பார். இதான் ஒரு அரேஞ்ச்மெண்ட், கான்ஸ்டியூஷன்லேயே இருக்காது. 2 போஸ்ட்ல ஒரு போஸ்ட் கிறிஸ்தவருக்கு அது மாறி மாறி வரும். மாறி மாறி வரும். அது அப்படி ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஆகவே லெபனான்ல வந்து அந்த அரசாங்கம் முழுமையாக ஈரான் பக்கம் நிற்குதுன்னு சொல்ல முடியாது இப்போ இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம். ஆனால் அங்கே ஷியா அவங்க ஹிஸ்புல்லா இருக்கிறனால அவங்கள மீறிக்கிட்டு அவங்களால போக முடியல. ஏன்னா உள்நாட்டு கலவரம், சிவில் வார் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு, முன்னால் நடந்திருக்கு அந்த மாதிரி. ஏன்னா அதனால வந்து இந்த ஷியாக்களுடைய கோபத்தை தாங்கிக் கொள்வதும் அவங்களுக்கு சிரமமான ஒரு காரியம். ஆகவே வந்து அவங்க முழுசா பலஸ்தீன பிரச்சனைக்கு ஆதரவாளர்களும் அல்ல, ஷியா இருக்கக்கூடிய அங்கே ஆட்சியாளர்கள். ஏன்னா ஆட்சியாளர்கள் அல்ல. ஆகவே வந்து அவங்க இப்போ பாருங்க, அமெரிக்காவில் போய் பேச்சுவார்த்தை நடக்குது. யார் பேசுகிறா? லெபனானுடைய பிரதம மந்திரி கிறிஸ்தவர், அவரும் அமெரிக்க அரசாங்கமும் பேசுது. ஹிஸ்புல்லாவும் அதில் கூடவே இல்லை. ஆமாம், கூப்பிடலை. உண்மையில சண்டை இவங்க ரெண்டு. ஆமா, அவங்கள கலக்காம இவங்க முடிவெடுத்து அதை எப்படி கட்டுப்படுத்தும்? ஏன்னா இவங்களும் அவங்க ஒரு பொருட்டாவே அவங்க மதிக்கல. அதனால அவங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறது. ஹிஸ்புல்லா அதை பத்தி எல்லாம் ஒன்றும் கவலைப்படுறது இல்லை. அவங்க ஆயுதங்களை ஒப்படைங்க, நான் ஒப்படைச்சிடுவானோ, முடிஞ்சு போச்சு இல்லை, ஆயுதத்தை ஒப்படைச்சுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லை. ஆமா ஆமா, அதுக்குள்ள என்ன ஒன்றும் இல்லாத ஆளவன். அது அவங்க எப்பவுமே சொல்லுவோம், ஹமாஸ் ஆயுதத்தை ஒப்படைச்சிடும். ஆயுதத்தை ஹமாஸ் ஒப்படைச்சிட்டு அப்புறம் ஹமாஸ் எதுக்கு தேவையில்லையே, ஏன்னா அவன் தண்ணி தூக்குற ஆள் தான், வேற என்ன அவனுக்கு என்ன இருக்கு? அதனால அங்க வந்து ஒரு லெபனான் அரசுக்கும் அங்க உள்ள மக்கள், குறிப்பாக முஸ்லிம்கள் ஷியாக்களுக்கும் இடையில ஒரு கருத்து ஒற்றுமை கிடையாது. லெபனானோட ஆட்சியாளர் முழுமையாக ஈரானையோ பலஸ்தீனத்தையோ ஆதரிப்பவர்கள் என்றும் சொல்ல முடியாது. அவர்கள் கொஞ்சம் அப்படி சாஞ்சி தான் நிற்கிறாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஆனா பொதுமக்கள் கொல்லப்படும் போது அதுக்கு கண்டனம் கூட இவங்களால தெரிவிக்க முடியலையே. யாரு? லெபனானால. தான் நாட்டு மக்கள் கொல்லப்படும் பொழுது கூட அது சாஃப்டால எடுத்துட்டு போறாங்க அந்த தலைவர்கள். அது வந்து அவங்க ஆட்கள் கொல்லப்படலை, அதான் காரணம். கிறிஸ்தவர்கள் ஒன்றும் கொல்லப்படலை, கிறிஸ்தவர்கள் கொல்லப்படலை. இல்லை, கொல்லப்படுறது பூரா ஹிஸ்புல்லா தான் கொல்லப்படுறாங்க. ஹிஸ்புல்லா அழியும் தானே இவங்க நினைக்கிறாங்க. ஹிஸ்புல்லா இவங்களுக்கு தலைவலியா இருக்கு. ஹிஸ்புல்லா ஒழிஞ்சிட்டா நல்லதுன்னு நினைக்கிறாங்க லெபனான் கவர்மெண்ட். ஆனா முடியல, நம்பர் வயசு அதிகமா இருக்காங்க அவங்க, அதனால ஒன்றும் முடியல. அதனால அவங்க எப்படி அவங்கள்ட்ட கண்டனத்தை நீங்க எப்படி அவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது. இப்ப ஈரானுடைய பொருளாதாரம் இப்போ சுத்தமா முடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இப்ப எல்லாருக்குமே தெரியும். ஈரானுடைய அரசாங்கம் இதுக்கு மேல எழுந்திருச்சு வர முடியுமா முடியாதா, எப்படி பாக்குறீங்க? அதாவது வந்து நீங்க சொல்றது உண்மை. அவங்க பல ஆண்டுகளாக இந்த பொருளாதார தடையை அவர்கள் அனுபவித்து வருகிறார்கள். பல சோதனைகளுக்கு மத்தியில தான் அவங்க வாழ்ந்துட்டு வர்றாங்க. இப்ப யோசிக்கணும், இத்தனை வருஷம் எப்படி வாழ்ந்தாங்க? உலகத்துல எந்த நாடும் இவ்வளவு தூரம் தாக்கு பிடிக்க முடியாது. ஒண்ணு, அவங்க கிட்ட தேவையான ரிசோர்சஸ் இருக்கு. ஏன்னா அது பெரிய நாடு, பெரிய அரபு உலகத்துல பெரிய நாடு, 9 கோடி பேர் ஜனத்தொகை, இயற்கை வளங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு அது. அப்புறம் அவர்களுடைய புத்திசாலித்தனமான ராஜதந்திர உறவுகள், குறிப்பாக சைனா, ரஷ்யா, இவங்களோட உறவு வச்சுட்டு எண்ணெய் எல்லாம் அவங்களுக்கு விற்கிறாங்க. அது மூலமா அவங்களுக்கு பணம் கிடைக்குது. ஏன்னா ஆக மக்கள் வந்து தியாகம் செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க. இப்போ வந்து இதே தியாகத்தை நீங்க வந்து அரபு நாட்டு முஸ்லீம்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது. ஓடியே போயிடுவோம், நாட்டே விட்டு ஓடி போயிடுவோம், சொகுசா வாழ்ந்துட்டாங்க. ஆமா, அவங்க வந்து இப்ப பாருங்க எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னா, முதல்ல சொன்னாங்க ஈரான் வார ஆரம்பித்தால் ஈரான்ல ஒரு பெரிய குழப்பம் ஏற்படும், மக்கள்லாம் அரசுக்கு எதிராக திரும்புவார்கள், அப்போ ஆட்சி மாற்றம் ஏற்படும். ஒன்றும் நடக்கல. மாறாக காலங்காலமாக இந்த முஸ்லிம் மத குருமாருடைய ஆட்சியை எதிர்த்து வந்த ஈரானியர்கள் அவங்க ஈரானுக்குள்ளே இருக்கிறாங்க. அமெரிக்காலெலாம் மற்ற நாடுகள்லாம் ஐரோப்பியாலும் இருக்காங்க. அவங்க ஆரம்பத்தில் எதிர்பார்த்தது இது இந்த போரில் இந்த கிளர்ஜி, இந்த பொது மத குருமாருடைய ஆட்சியை வீழ்ந்துரும் சொல்லி கொண்டாட்டம்லாம் பண்ணாங்க, செலிப்ரேஷன், அமெரிக்காவில் செலிப்ரேஷன். இப்போ அவங்களும் கூட இந்த போருடைய போக்கை பார்த்துட்டு அவங்களும் கொஞ்சம் திரும்பிட்டாங்க. இப்போ நாட்டை பாதுகாக்கணும், நம்ம நாட்டுக்கு நம்ம குரல் கொடுக்கணும், யாரெல்லாம் இவங்க எதிர்ப்பாங்கன்னு நினைச்சாங்களோ அது மாறி ஆதரவாளர்களாக மாறி போகக்கூடிய ஒரு நிலை உருவாயிருக்கு. அதனால அவங்க இருக்கக்கூடிய பொருளாதார வளத்தை
மக்கள் கஷ்டத்தோடு பங்கு போட்டுக்கொண்டு ஒரு எளிய வாழ்க்கையை நடத்தி கொண்டு அத்தோடு ஒரு ராஜதந்திரமாக எங்கெங்கே ஆயிலை விற்க முடியுமோ அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆயுத இப்போ இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க, மற்ற நாடுகளுக்கு கொடுக்குறாங்க. அதில் கொஞ்சம் அவங்களுக்கு பணம் கிடைக்குது அவங்களுக்கு. ஏன்னா இந்த மாதிரி விஷயம் இப்படி தான் சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக சைனாவுடைய ஒரு ஆதரவு, சைனா அவங்கள்ட்ட எல்லா பொருளையும் வாங்கிக்கிறது, அவங்கள்ட்ட தேவையான பொருளை அவங்கள்ட்ட வாங்கிக்கிறது. இப்படி அதாவது சொல்லுவாங்கல்ல, நெசசிட்டி இஸ் தி மதர் ஆஃப் இன்வென்ஷன் ஒரு கருத்து சொல்லுவாங்கல்ல. தேவை வந்தால் அன்றைக்கி நெருக்கடி வந்தால் எல்லா வழிகளும் பிறக்கும். ஆக நெருக்கடியிலேயே வாழ்ந்து பழகிட்டாங்க அவங்க. அதனால தான் இவ்வளோ கஷ்டங்கள்லாம் அவங்களால தாங்கிக் கொள்ள முடியுது. ஏன்னா இப்போ அதனால தான் அவங்க முதலாவது வைக்கிற கோரிக்கையே சேங்ஷன் எடு. எல்லாரும் சமரசம் பேச வரானே, அவன் ஒரு வகையிலும் அதை பற்றி பேச மாட்டான். நீ ஹார்மோஸை திறந்து விடு, ஹார்மோஸை திறந்து விடுறாரு. எந்த கஷ்டத்தை பற்றி பேசுறா? உன் கஷ்டத்தை பற்றி நீ பேசுற. உனக்கு ஆயில் கிடைக்கிறத எங்க மக்களுக்கு அதையும் சேர்த்து பேசுனா அதை பேச மாட்டான். ஏன்னா ஆகவே அவங்களுடைய உறுதியும் அவங்களுடைய சிக்கனமும் அவங்களுடைய ராஜதந்திரமும் அங்கே கிடக்கின்ற இயற்கை வளங்களும் எல்லாமாக சேர்ந்து ஏதோ ஒரு சமாளித்து கொண்டிருக்கலாம் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்ப அமெரிக்கா இந்த யுத்தத்தை இஸ்ரேலுக்காக செய்துங்கிறது உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனா அரபு நாடுகள் தங்களுடைய இடத்தை ஈரானை தாக்குறதுக்காக கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கலனாலும் அதை மீறி அங்க அந்த இடத்த அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த யுத்தத்துக்கான செலவையும் அதே அரபு நாடுகள் அதை மீறி கொடுக்கதானே செய்யறாங்க. ட்ரம்ப் ஓப்பனாவே சொல்றாரு, இந்த யுத்தத்துக்கு அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, பணம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாரு. அப்ப எந்த அளவுக்கு இந்த மன்னர்கள்லாம் அங்க அடிமையாய் கிடக்குறாங்க? துணிவு இருக்காது. ஒரு சுகபோகமான வாழ்க்கைக்கு நாம் பழகி கொண்டால் அதை விட்டு வெளியே வர முடியாது. ரசூலுல்லாஹ்வோட ஒரு ஹதீஸ் இருக்கு, நான் வறுமையை பற்றி கூட அதிகம் அச்சப்படவில்லை, வளமையை கண்டுதான் அச்சப்படும். ஆக தப்பு அதிகமா யார் செய்வான்னா, ஏழையை விட யார் அதிகமா செய்வான்னா பணக்காரன் தான் செய்வான். அந்த பணத்தின் மீது கொண்ட மோகம் தவறுக்கு மேல் தவறு, தவறுக்கு மேல் தவறு அவனை செய்ய தூண்டி கொண்டே போகும். எல்லா ஹலாலையும் ஹராமாக்கிறோம். அதுல என்ன இருக்கு? வட்டியா? அது என்ன இருக்கு? சொல்ல காலத்துல இந்த வட்டி வேற, இப்போ உள்ள வட்டி வேறம்மா. அதுக்கு பேர் யூஷரி, இதுக்கு பேர் இன்ட்ரெஸ்ட்டுமா. அது இவனே ஒரு புது வார்த்தையை கண்டுபிடிப்போம். எல்லாம் ஒன்று தான்டா, இன்ட்ரெஸ்ட்னாலும் ஒன்று தான், யூஷரினாலும் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான். ஆக அந்த அந்த சுகபோக வாழ்க்கையை விடுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. மோரோவர் அவங்களோட மன்னராட்சி, பாரம்பரிய ஆட்சி, அதை விட முடியுமா அவங்களால? நாட்டினுடைய எல்லா வளங்களையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு பேரலா எண்ணெய் வருது. அந்த வருமானம் எங்க போக வேண்டும்? அரசாங்கத்துக்கு அல்லவா போக வேண்டும். ஆமா, மக்களுக்கு அல்லவா போக வேண்டும். இவங்க வீட்டுக்கு தானே போகுது. ஆமா, இங்க அங்குள்ள இளவரசர்களும் அவங்க தான் ரசிச்சுட்டு இருக்காங்க. என்னமோ இவன் உழைச்சி சம்பாதிச்ச மாதிரி இவன் பங்கு போட்டுக்கிட்டானுங்க. கொள்ளையடிச்ச பணத்தை இவன் பங்கு போட்டுக்கிறான் இவன், இல்லையா? அப்போ இந்த சுகபோகத்தை எப்படி விட முடியும்? முடியவே முடியாது. இப்ப நம்ம நாட்டிலே ஜாதியை ஏன் விட மாட்டான்? இந்த மேல் ஜாதிக்காரங்களாம் எவ்வளவு சுகங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆதிக்கம் செலுத்த முடியுது, ஆதிக்கம் செலுத்த முடியுது, சலுகைகள் கிடைக்குது, அதிகாரத்துல உட்கார முடியுது. என்ன பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சமம். போடா வேலையை பார்த்து நாங்க இப்படிதான் இருப்போம். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் கேஸை போட்டு வாதாடி எப்படியாவது தங்கள் ஆதிக்கத்தை அவர்கள், ஏன்னா நீண்ட காலமாக ஒரு சுகத்தை அனுபவித்து வந்த ஒரு மனிதனுக்கு அவற்றை விட்டு கொடுத்துட்டு வெளியே வர்றதுங்கன்னா அது மிக விதிவிலக்காக சிலர்தான் இருப்பார்கள். ஆனா அலெக்சா இந்த அளவுக்கு அவங்க மூடி வைக்கிறாங்க, உள்ள போய் சடங்குகள்லாம் செய்யறாங்க. இஸ்லாமிய சமுதாயத்துல 3 இடம் தான் புனிதமான இடம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுல 3வது இடம் இந்த அலெக்சா. அது அந்த அளவுக்கு இழிநிலைக்கு அவங்க கொண்டு போகும். அதாவது அவங்களுடைய அந்த பொருளாதார மோகம் தான் இது ஒவ்வொரு இடத்துலயும் கொண்டு விடுது. அவனோட ஒப்பந்தம் வைக்கிறானே ஆப்ரஹாம் அக்காட், யாரு? யுஏஇ, பஹ்ரைன்னு எல்லாம் அவனோட போய் ஒப்பந்தம் வைப்பானா யாராவது? சவுதி அரேபியாவும் தயாராகி விட்டது. சவுதி அரேபியாவும் அதற்கு தயாராகி விட்டது. அதுக்கெல்லாம் இந்த யுத்தம் வந்துருச்சு. ஹமாஸ் போய் தாக்குதனுடைய விளைவாக நிலைமை மாறிட்டதுனால அப்படியே சும்மா இருக்கான். இவங்க எந்த லெவலுக்கும் போவாங்கங்க. அவங்க எந்த லெவலுக்கும் போவாங்க. இவங்க இவங்களுக்கு முஸ்லீம் உம்மத்து அதெல்லாம் இவங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதெல்லாம் சவுதியா உட்பட நான் சொல்லுகிறேன். பள்ளிவாசலுக்கு காசு கொடுப்பாங்க கட்டுறதுக்கு, மாரிசா கட்டுறதுக்கு காசு கொடுப்பாங்க, அங்க உள்ள தாயிகளுக்கெல்லாம் பணம் கொடுப்பாங்க.
அந்த பணம் இருக்கே, அந்த பட்ஜெட்டு அவங்க ஃபுட்பாலுக்கு செலவழிக்கிறத விட குறையும். ம். சும்மா ரொம்ப ஒரு பீனட்னு சொல்லுவோம் இல்லை, அவ்வளவுதான். பா. அதுக்காக பெருசாலாம் ஒன்றும் தூக்கியெல்லாம் ஒன்றும் கொடுத்துறது இல்லை. ம். என்ன அதனால அவங்களுக்கு இந்த மன்னராட்சியை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். இந்த குடும்பத்தை காப்பாத்திக்கணும். அதுதான் அவங்களுடைய நோக்கம். பாருங்க, ஒவ்வொரு அரசா 1979 கொமேனி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வராரு ஈரான்ல. ஆனா அதை மக்கள் ஏத்துக்கிட்டாங்கல்ல அந்த நேரத்துல. கோமேனி ஆட்சி மாற்றம் கொண்டு ஏத்துக்கிட்டாங்க. அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். அதான் தயார் பண்ணார் அவரு. அவர் வெளியேற்றிட்டாங்க. வெளிநாட்டுல இருந்து கேசட் ஆமா, மூலமா கேசட் புரட்சி தான். கேசட் புரட்சி. அங்க மன்னராட்சி ஒளிந்து ஷா மன்னர் ஓடி போயிட்டான். இவர் பதவியில உட்கார்ந்தார். இது வந்த உடனே இவனுக்கு பூரா கிளி பிடிச்சிச்சு. மன்னர்களுக்கு பூரா மத்திய கிழக்குல முதலாவது வருகிற ஜனநாயக ஆட்சி முறை ஈரான்ல வருது. உடனே சத்தாம் ஹுசைனை தூண்டி விட்டு ஒரு யுத்தம். ஒரு காரணம் கிடையாது. ஆக ஈரானை அழிப்பு 8 வருஷங்க யுத்தம். அந்த யுத்தம் 8 வருஷம் யுத்தம். லட்சக்கணக்கான மக்கள் மனிதர்கள் பாருங்க. ஒரு காரணம் இல்லாமல் அந்த மன்னராட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு எடுக்கிற முயற்சி. அதே மாதிரி எகிப்தில முகமது மூர்சி ஜெயித்தார். இஸ்லாமிய சகோதரத்துவ இஹ்வான் முஸ்லிமின் சேர்ந்து முதல் முறையாக நடந்த ஜனநாயக தேர்தல். எகிப்துடைய வரலாற்றுல நடந்த முதல் ஜனநாயக தேர்தல் நடக்க ஜெயித்து வரார். ஒரு வருஷம் பதவியில விட்டான். ஒரு வருஷம் பார்த்தான், இவருடைய நிலைமை நீடித்தால் நமக்கு சரி வராண்டு இராணுவம் சவுதி அரேபியா, அமெரிக்கா, எல்லா அரபு நாடுகள் எல்லாம் ஒன்றும் சேர்ந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து அந்த ஆளை கவுத்தி அவரை ஜெயிலில் கொண்டு அடைச்சி அங்கேயே செத்து போனார். அவர் தூக்கில போட்ட தனிமை சிறையில தூக்கில போடல, தனிமை சிறை. அவருடைய இறந்த பிறகு ஒரு பாடி வருது. பாடியா எந்த ஊரும் நடத்தக்கூடாது. அந்த ப்ரொசஷன் ஜனாசா ஊர்வலம் நடத்தக்கூடாது. அவங்க குடும்பத்தாரை தவிர யாரும் வரக்கூடாது. அப்படி ஒரு கண்டிஷன். அவ்வளவு மோசமான ஒரு சர்வாதிகார ஆட்சி அவங்கள கவுத்துனாங்க இல்லையா. அப்ப அரப் ஸ்பிரிங்னு ஒண்ணு வந்துச்சு இல்லையா, அரபு வசந்தம். அதை எப்படியாவது அழிச்சு மேல வர விடாம பார்த்துக்கிட்டாங்க. என்ன எந்த வகையிலேனும் தங்களுடைய மன்னராட்சி குடும்ப ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதை தவிர அவங்களுக்கு எந்த குறிக்கோளும் கிடையாது. அதனுடைய விளைவுகள் என்னன்னு சொன்னா, ஒரு நாடு சர்வாதிகார புடியில் இருக்கிற வரைக்கும் வளர்ச்சி கிடையாதுங்க. இதான் உலக வரலாறு தெரிகிற உண்மை. வளர்ச்சி கிடையாது. ஏனென்றா மக்களுக்கு சுதந்திரம், சிந்திக்கின்ற சுதந்திரம் வேண்டும். அந்த நாடுகளில் உள்ள அறிவுஜீவிகள்லாம் அமெரிக்காவுக்கும் அங்கேயும் போயிட்டாங்க. யூரோப்ல போய் உட்காந்துருக்கான். சவுதி அரேபியாவால ஒரு நல்ல எழுத்தாளர்களை இன்னி வரைக்கும் வர முடியும். உங்களுக்கு நீங்க சுதந்திரம் இல்லாட்டா எப்படி சிந்திக்க முடியும்? சுதந்திரமா கருத்துக்களை சொல்ல போகும்போது தானே ஒரு நிலைமை மாறுது. இந்த பிரெஞ்சு புரட்சி வருதுன்னா என்ன, அவங்க கொடுமைக்கு மேல கொடுமை. ஒரு கட்டம் வந்தது, மக்கள் எழுந்தாங்க, கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க, ஆட்சியை கவுத்துட்டு புரட்சி ஜனநாயகம் வந்துருச்சு. என்ன இங்கேயும் அதே தான் நடந்துகிட்டு இருக்கு. கொடுமைப்படுத்தி அடக்கி வச்சிருக்கான் அந்த மக்களை. என்ன அப்ப எப்படி வளர்ச்சி? இப்ப ஈரான் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம் என்ன? ஜனநாயகம் தான். ஜனநாயகத்தை அனுமதி விடணும். ஆமா, மக்கள் சிந்திக்க விடணும். தயாரிப்பு, ப்ரொடக்ஷன், சயின்டிஸ்டுகளை உற்சாகப்படுத்தணும். எவனை பார்த்தாலும் பயப்பட்டா இப்படி எல்லாரும் நமக்கு எதிரியாயிருவானு எவனை பார்த்தாலும் பயப்பட்டா அந்த நாடு எப்படி இருக்கும்? இவங்க அப்படிதான், யாரை பார்த்தாலும் பயம். இங்க இருந்து ஒரு ஆள் பயன் பண்ண போறாருன்னா யுஏஇக்கு 1008 கேள்வி கேட்போம். ஃபார்மாலிட்டி அப்படிதானே? ஆமா, நீங்க டான்ஸ் நடத்தலாம், சினிமா நடிகை போகலாம், அதெல்லாம் ஒரு கேள்வி கிடையாது. எனக்கு நேர்ந்த அனுபவத்தை நான் சொல்றேன். இந்த மானவ நிகழ்ச்சி நடத்துறதுக்காக நான் துபாய்க்கு போனேன். அங்க நம்ம நண்பர்கள்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. அந்த அமீரக அரசாங்கத்துக்கு சொந்தமான பல இதெல்லாம் இருக்கு, அரங்கங்கள்லாம் இருக்கு. கொடுக்க மாட்டான். என்ன ப்ரோக்ராம் கேட்கறான், இஸ்லாமிய ப்ரோக்ராம்ன்றான். கொடுக்க மாட்டான். ஆமா, கொடுக்கல. கடைசியா நம்ம சோழர் ஒருவர் என்ன செஞ்சாரு, என்னத்துக்கு இவனுட்டு போய் கெஞ்சணும், இந்தியன் எம்பேசிலே போய் கேட்போம். இந்தியன் எம்பேசிலே கேட்போம் சொல்லி இந்தியன் எம்பேசில போய் கேட்டான். அவன் கேட்டேன், சார் இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நடந்ததே இல்லை சார். இந்த மாதிரி இங்கே கலாச்சார நிகழ்ச்சி நடத்துவோம் நாங்கள், டான்ஸு, மியூசிக்கு, இந்த மாதிரி சுதந்திர விழா, இது மாதிரி தான் நடக்கும் இந்த இடத்துல. நீ புதுசா இப்போதான் முதல் தடவையா இது இல்ல இஸ்லாமிய நிகழ்ச்சி, மத சார்ந்த ஒரு நிகழ்ச்சி, புதுசா எப்படி தைரியம் நீங்க கேட்குறீங்க அப்படின்னு சொன்னான். அப்புறமா அவன் சொன்னானா,
ஒரு வாரம் கழிச்சு வாங்க, நாங்க உங்களுக்கு பதில் சொல்றோம் அப்படின்னு. அப்பா ஒரு வாரம் கழிச்சு அவங்க போயிருக்காங்க, கொடுத்துட்டான் பெர்மிஷன். பரவாயில்ல. அப்ப கேட்டிருக்காங்க, இந்த ஒரு வாரம் கழிச்சு ஏன் வர சொன்னேன், முதலே கொடுக்க வேண்டியது. இல்ல இந்த பேச வராருல, இவரை பத்தி நாங்க விசாரிக்கணும், என்னை பத்தி இவர் எப்படி ஆளு, என்ன வகையான பேச்சு கொடுக்குறாருன்னு நாங்க விசாரிக்கணும், அப்புறம் தான் உனக்கு தர முடியும். நாங்க இந்த ஒரு வாரத்துல இந்தியன் உளவுத்துறைக்கு நாங்க செய்தி அனுப்பணும், இவரை பத்தி இவ்வளவு தகவல்லாம் கொடுப்பாங்க. அவ்வளவு வேலை பாக்குறாங்க, பார்ப்பாங்கல்ல, அது நியாயம் தானே, தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. அவ்வளவு சொன்ன பிறகு நல்ல ரிப்போர்ட் தான் எங்களுக்கு வந்திருக்கு, இவரை பத்தி நல்ல ரிப்போர்ட் தான், இவரால் ஒன்றும் பிரச்சனை வராது, எல்லா மக்களுக்கும் பொதுவாக பேசுவார், நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், கொடுங்கன்றோம். இப்போ பாருங்க, எதுக்கு சரி சொல்ல வந்தேன்னா, ஒரு முஸ்லீம் நாட்டில் முஸ்லீம் நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு இவ்வளவு பயப்படுறான். இஸ்லாத்தை பத்தி சொன்னா எங்க நமக்கு வேட்டு வச்சிருவானோன்னு சொல்லிட்டு. ஆக நீ என்ன குப்பை வேணாலும் பேசி, இஸ்லாத்தை பத்தி பேசாத, இப்படிதான் இருக்காங்க. அப்ப அந்த நாடுகள் எப்படி வளர்ச்சி அடையும் பாருங்க. இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல, அவன் போட்ட குண்டுல ஒண்ணு இல்லாம சும்மா உட்காந்து, ஒரு தற்சார்பு இல்ல, ஒண்ணு இல்ல, யோசிக்கணும். இப்போவாது யோசிக்கணும். அந்த மாதிரி கூட என்ன சொல்லிருக்காங்கன்னா, நாங்க பாகிஸ்தானை கூட வச்சுக்கிறோம், நாங்க முன்னேறுவோம்னு சொல்லல. அவனை முன்னேறவே மாட்டானுங்க. இந்த போக்குல போனா அவங்க இப்ப ஈரானை பார்க்கணும். ஏன் ஈரானால மட்டும் ஏன் நிக்க முடியுது? உனக்கு ஒன்றை இருக்கிற ஆயில் அவன்கிட்ட இல்ல. ஆமா, ஒன்றை இருக்கிற ஆயில் அவனுக்கு இல்ல. சரி, யாரையோ நம்பின இந்த அமெரிக்காக்காரன் காப்பாத்துறானா ஒண்ணு, அவன் இஸ்ரேல தான் காப்பாத்துறான். உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டான், ஆயுதத்தை உன் தலையில கட்டி விட்டான். அது மட்டும் கொஞ்சம் அவங்களே சொன்னாங்க. ஆமா, எங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு எங்க பேஸ்லயே உட்காந்துக்கிட்டு இஸ்ரேல காப்பாத்துறீங்க. ஆமா, வேற இப்போ புத்தி வரணும் இல்ல. ஏன்னா இதுக்காக இப்பவும் கூட அவங்க விழிச்சுக்கலன்னு சொன்னா, ஏன்னா இதே இந்த போக்குல, இந்த சர்வாதிகார போக்குல அவங்க போனாங்கன்னா கடைசி வரைக்கும் அடிமையா தான் இருப்பாங்க. என்னைக்கு ஜனநாயகம் இருக்கோ, ஜனநாயகம் அந்த குரான் நிகழ்ச்சி எல்லாம் நடத்தப்படுறது உண்டா பொதுவெளிகள்ல, அரபு நாடுகள்ல? அதாவது கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி இதுதான் பேசணும். அவங்களே ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாங்க. ஜும்மால பேசுறதுக்கு இமாமுக்கு முன்னாலே கொடுத்துருவாங்க. நாளைக்கு ஜும்மா பள்ளியிலையும் ஆமா, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அவர் என்ன பேசுறாருன்னு டேப் ரெக்கார்டில் ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. அதை எடுத்துட்டு போயிடுவான். ஜும்மா முடிஞ்சோன்னு கேச தூக்கிட்டு போயிடுவாங்க அதிகாரி. எவனாவது ஏடா கூட பேசுனான்னா இவன் ஏடா கூட ஆயிடுவான். இவன் என்ன இவ்வளவு வச்சுக்கிட்டு இருக்கானைக்கு எப்படி ஒரு நாடு முன்னேறும்? ஒரு பத்திரிகை சுதந்திரம் கிடையாது, ஜும்மால பேச முடியாது, பொதுக்கூட்டம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாம இப்படி உலகத்துல எங்கேயாவது சில எல்லா நாடுகளையும் எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்காங்க. ஆமா, இப்ப நேபாளல ஒரு காலத்துல மன்னராட்சி, மக்களுக்கு போராட்ட குணம் கூட இல்ல, இப்போ இருக்காது. பய குணம் தான் இருக்கு. அவங்க பயந்துதான் சாவுறான். ஆமா, ஏன்னா அதனால இவங்க இந்த நிலையில நீடிச்சா அவங்க கடைசி வரைக்கும் அடிமையா தான் இருக்கு. ஈரான பாரு, அவன் ஏன் இவ்வளவு தூரம் இருக்கான்? உன்ன மாதிரி ஆளுதானே அவனும். அவன் ஏன் இப்படி இருக்கான்? அப்படிதானே இருந்தாங்க. ஆமா, மன்னராட்சியில அப்படிதான். சரி, இப்ப பாகிஸ்தானுடைய ஒரு 10,000 ட்ரூப்ஸை கொண்டு வந்து இப்ப சவுதி அரேபியால இறக்கிருக்கிறாங்க பாதுகாப்பு அப்படின்னு. ஒப்பந்தம் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, சவுதியை யார் அடிச்சாலும் பாகிஸ்தானை அடிச்ச மாதிரி அது ஒரு கணக்காமா. இப்போ திடீர்னு மறுபடியும் ஒரு போர் ஆரம்பிக்குது, சவுதியை ஈரான் தாக்குது அப்படின்னா, அப்போ பாகிஸ்தான் என்ன ஸ்டாண்ட் எடுக்கும்? அப்பதான் ஏன்னா பாகிஸ்தான் ஈரானோட நல்ல உறவு வச்சிருக்கு. ஆமா, அதுக்குதான் கேக்குறேன். ஈரானோட நல்ல உறவு வச்சிருக்கு, சவுதி அரேபியாவோட நல்ல உறவு வச்சிருக்கு. இப்போ அவன் பாடு திண்டாட்டம். ஈரான்காரன் என்ன செய்ய போறான்? பாகிஸ்தானுக்கு வேற வழியும் இல்லை, அவன் வறுமை கோட்டுக்கு கீழே போயிட்டான். ஆமா, ஏன்னா இவனையும் பகிச்சிக்கிறவும் முடியாது இல்லையா, வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. நானா என்னுடைய கருத்து ஒரு ஓரளவுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க, அவ்வளவுதான் செய்ய முடியுமே தவிர முழுமையாக ஒன்றும் பாகிஸ்தானால ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்களே வெளியில இருந்தானே ஆயுதத்தை வாங்குறாங்க. ஆமா, அப்படிதான் அவங்க ஒன்றும் முழுமையா இவங்களை பாதுகாத்துற முடியாது. பொதுவா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நாம தான் பாதுகாப்பு. ஆமா.